சோதரம் உண்டு. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதியும் கணக்கையும் மகிமையும் இந்த காலை வேளையில் எடுக்கிறேன். பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் காலை வணக்கத்தை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் அடியனை மறைத்து நீ பேசும் சத்திய வசனங்களை கேட்கிற செவிகளை திறந்தள்ளும் உமக்கு கீழ்ப்படிந்து உங்கள் திட்டத்தின்படி செயல்படுந்த நாளை எங்களை காத்துக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவத. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வேத ஞான வசனமாய் கொடுக்கிற வார்த்தை ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனம். 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு அவிழ்த்து கூறவும் கர்த்தர். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் நம் சற்று தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் சத்ரு அநேக பிள்ளைகளை வஞ்சிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாகத்தான் வாசிக்க கேட்ட சங்கீத பகுதி 13:2 சொல்கிறது, எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவார். எதுவரைக்கும். இன்னைக்கு சத்ரு அநேக தேவ பிள்ளைகளை உயர்த்துகிறார். நாம் கிறிஸ்துவோடு அநேக இணைந்து இசைந்து அவர் கரம் பிடித்து அவர் நிழலிலே வாழ பிரயாசப்பட்டுதான் உலகமெங்கும் இருக்கிற அத்தனை திருச்சபையிலும் இன்றைய நாட்களில் இருக்கிற பொழுது ஏறத்தாழ 34,000க்கும் மேற்பட்ட டினாமினேஷன் திருச்சபைகள் உலகத்திலே இருக்கிறது என்று சொல்லி வேதப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட திருச்சபையிலும் கூட இன்றைக்கு தபச காலங்களை அனுசரிக்கிறார்கள். இந்த தபச காலங்களை அனுசரிப்பதற்கு காரணம் கர்த்தரோடு இசைந்து வாழ்கிற ஒரு வசந்த காலமாக இருக்க வேண்டும். தேவனை அறிவிலே இன்னும் துளிர்விட்டு வளர வேண்டும் என்று சொல்லி இந்த தபச காலங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரோடு கிட்டி சேர்வதற்கு நமக்கு அதிகமாய் உறுதுணையாய் இருக்கிற காலங்களாய் இருக்கிறது. அடுத்த வாரம் குருத்தோலை நாயனும் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்த நாளையும் கொண்டாட நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த தபச காலங்கள் மட்டுமல்ல, நாம் வாழ்கிற நாட்களிலே கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த தபச காலங்கள் நமக்கு இருக்கிறது. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் கட்டுண்டவர்களுக்கு கட்டுகளை அவிழ்க்கவும் கூறவும் அவர் என்னை அனுப்பினார். ஒவ்வொரு கிறிஸ்து அறிந்திருக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையின் வளங்களை நமக்கு ஆசீர்வாதங்கள் தேவைதான். இந்த ஆசீர்வாதங்கள் நம்மோடு நின்று விடக்கூடாது. நமக்கு கீழே இருக்கிற மக்களை நாம் பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு கட்டுண்டவர்களுக்கு கட்டவளுக்கும் கூறவும் அவர் என்னை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக மக்கள் பலவிதமான கட்டுகளை சிக்கி விடுதலைக்காக இயங்குகிறவர்கள் இந்த உலகத்திலே உண்டு. இருளிலே புழுவை போல நெளிந்து எங்கே வெளிச்சம் உண்டு, யார் எங்களை விடுதலை ஆக்குவார் என்று அங்கலாய்க்கிறவர்களும் ஏராளம் உண்டு. விடுதலின் வழி தெரியாமல் திக்கு தெரியாத காட்டிலே வாழ்கிற மக்களும் உண்டு. அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் விடுதலையின் நாயகர் யார் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த தபச காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பெரும்பாலான கட்டுகள் பிசாசின் கிரிகளால் இருக்கின்றன. சில கட்டுகள் தேவனுக்கு கீழ்ப்படியாமையால் வருகின்றன. சில கட்டுகள் மனிதனுடைய சுய நாணத்தினாலும் சக்தியினாலும் வருகின்றன. சில கட்டுகள் செல்வ சுவாசத்தினால் வருகிறது, சில பெருமையினால் வருகிறது, சில முற்புதாக்களின் சாபத்தினால் வருகிறது. இன்றைக்கும் எங்கு பார்த்தாலும் மந்திரவாதிகள், ஏவல், பில்லிசுனியம், செய்வினை என்றெல்லாம் ஏராளமான காரியங்கள் செய்து மனிதனை பயமுறுத்துகிற கூட்டங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஏவல் என்கிற பொழுது அது பேய்களையும் குட்டிச்சாத்தனையும் துஷ்ட தேவதைகளையும் மனுஷன் மேல் ஏவி விட்டு பலவிதமான சாட்சிகளுக்கு மனிதன் பொருட்செலவிலே அவர்களுக்கு பலி செலுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, மக்கள் கருது வந்து பிசாசின் மக்களும் அதை அனுப்புகிறார்கள். இதன் விளைவாக சில வீடுகளில் எலுமிச்சை பழங்கள் வந்து விழுகின்றன, துணி பொம்மைகளை வந்து விழுந்து பயன்படுத்துகிறது, கெட்டுப்போன முட்டைகளை வீசி அவளை அச்சுறுத்துகிறார்கள். ஆனால் முழுக்க முழுக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவைகளில் இருந்து உன்னதமானவரின் மறைவிலே சர்வ வளைவிலே நிலையிலே தங்குவர்களை
அந்த செயல்பாடுகள் ஒரு நாளும் அவளை சேதப்படுத்தாது. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னாகும் 23:23 சொல்லுகிறது, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை. ஏசாயா 54:17 சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இயேசு கிறிஸ்து கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கும்படியாக அந்த பூமிக்கு வந்தார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சில கட்டுகளை தாமே அறுக்க வேண்டியதா இருந்தது இயேசு கிறிஸ்துவான். அதனாலதான் அவர் சொல்லுகிற போல சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்லி ஏசாயா 52:2 வாயிலாக சொல்லுகிறார். பாரம்பரிய கட்டுகளை, பாவ பழக்க வழக்க கட்டுகளை நாம் தான் அவிழ்க்க வேண்டும். அநேக நேரம் கர்த்தர் அவிழ்க்கும் கட்டுகளும் உண்டு, அவருடைய ரத்தத்தினாலே தெரித்து போகும் கட்டுகளும் உண்டு. கர்த்தாவே, நான் உமது அடியேன், உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழிக்காரனுமாய் இருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கட்டுகள் எப்பொழுதும் மனிதனை பல வகையில நெருக்கி துன்புறுத்துகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கட்டி அக்கினிச்சுவரிலே போடப்பட்டார்கள். கர்த்தரோத கட்டுகளை அறுத்தார் என்று சொல்லி தானியேல் 3:23 என்று சொல்லப்படுகிறது. விடுதலை ஆக்கப்பட்டவர்களோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவரும் அக்கினிச்சுவாலிலே இறங்கி உலாவினார். அந்த கட்டுகள் எல்லாம் எரிந்து போயின. அதை போலவே இன்றைக்கு மனித வாழ்க்கையிலே ஒரு சில கட்டுகளை உங்கள் முன்னால் நான் வைக்க ஆசைப்படுகிறேன். பாருங்கள், பாவக்கட்டு என்று சொல்லி மனிதன் வாழ்க்கையிலே ஒரு முதலாவது வருகிறது ஒரு பாவக்கட்டு. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறினால் கட்டப்படுகிறான் என்று சொல்லி நீதிமொழிகள் 5:22 சொல்லுகிறது. பாவ பழக்கமாகிறது. பாவ பழக்க வழக்கங்கள் ஒரு மனிதனை கட்டி சிறைப்பிடித்துக் கொள்கின்றன. முடிவிலே அவை அவனுடைய உயிரை உறிஞ்சுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி ரோமர் 6:23 சொல்கிறது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று சொல்லி எசேக்கியேல் 18:20 சொல்லுகிறது. சாலமோன் ஞானி வேசியின் வீட்டு அருகே சென்ற வேதனையான ஒரு வார்த்தை குறித்து எழுதுகிறார். அவனை பிடித்து முத்தம் செய்தால் அவன் மிகுந்த இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினார் என்று சொல்லி நீதிமொழி 7:13 சொல்லுகிறது. ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வதைப் போலவும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவதைப் போலவும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதை விழுந்து தீவிரிக்கிறது போலவும் அவன் பின்னே போனான் என்று சொல்லி நீதிமொழி சொல்லுகிறது. இந்த பாவங்கள் இன்றைக்கு மனிதனை பிடித்துக் கொண்டு அந்த பாவ கட்டிலே அவனை அடிமைப்படுத்தி இருக்கிறது. பாவம் எப்படி வருது என்றால், முதலிலே கொஞ்சம் சிகரெட் ஊதினால் என்ன, கொஞ்சம் குடித்தால் என்ன, முடிவிலே அது பாவ சாபங்களும் பழக்க வழக்கங்களும் அடிமையாகி விடுகிறார்கள். குறுக்கோளிலே பணம் சம்பாதிக்க அநேக பிரயாசப்பட்டு விழுந்து போகிறார்கள். அப்படித்தான் பணம் சம்பாதிக்க மாய வித்தக்காரனாகிய சீமோன் பேதுரு என்கிறவன் ஒருவன் வருகிறான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறது. அவனை பார்த்து பேதுரு சொல்லுகிறார், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன் என்று சொல்லுகிறார். பவுல் அடிகள் சொல்லுகிற போது அவர் ஆரம்ப வாழ்க்கையை அவர் மனம் திரும்ப சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவருடைய மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை தன் அவைகளிலே இருக்க கண்டார். அது அவர் அவைகளிலே உண்டாகி இருக்கிற பாவ பிரமாணத்திற்கு அவரை சிறையாக்கி கொண்டது. அவர் கதறி, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அவர் கதறுகிறதாய் சொல்லி ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் சங்கீதக்காரரும் 13:2 சொல்கிற போது, எதுவரைக்கும் என் சத்துரு என் மேலே உயர்த்துவான் என்று சொல்லி. இன்றைக்கும் அப்படிப்பட்ட பாவ கட்டிருக்கிற மக்களுக்கு ஒரே ஒரு வழி, கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்து வழிகிற வெளியேறப்பட்ட அந்த ரத்தம் தான் பாவ கட்டிலிருந்து விடுதலை உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி 1 யோவான் 1:7 நமக்கு நினைவுபடுத்தி காட்டிக் கொண்டே இருக்குது. அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பும் மீட்பும் நமக்கு உண்டாகி இருக்கிறது என்று எபேசியர் 1:7 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவரின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குகிறது ரோமர் 8 சொல்லுகிறது. இரண்டாவது, ஒரு மனிதனை அவன் கட்டுகளிலிருந்து எப்படிப்பட்ட கட்டுகளை தொடர்ந்து பிடிக்கிறது என்றால், பலவீன கட்டுகள் அவனை பிடித்துக் கொள்கிறது.
இது வேதம் சொல்றது லூக்கா 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமேனால் 18 வருடம் பலவீனப்பட ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அந்த தேவாலயத்திலே இருந்தாள். அவள் எல்லளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு நம்மிடத்தில் அழைத்து, சிறியோர் பலவீனத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லுகிறது. எல்லாரும் அந்த கூனியை பார்த்தபோது இயற்கையாகவே இவள் கூன் விழுந்தப்பட்டவள் என்று எண்ணினார்கள். கூனியே பார்த்து பார்த்து நடந்து கொண்டிருந்தபடியால் அவள் சரிகிரம் கூன் என்று விழுந்து விட்டது. ஆனால் கர்த்தரோ அது சாத்தானுடைய கட்டு என்பதை வெளிப்படுத்தினார். கர்த்தர் ஆபிரகாமின் குமாரத்தியாக அவளை அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கும்படி தன்னுடைய கைகளை அவள் மேல் வைத்த போது அவள் நிமிர்ந்தால் தேவனை மகிமைப்படுத்தினாள். மூன்றாவதாக சாத்தானுடைய கட்டுகள் ஒரு மனிதனை ஆட்கொள்கிறது. சாத்தானுடைய கட்டுகள் பல குறி சொல்லுவர்களும் மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் சாத்தானை தங்களுக்குள் வசப்படுத்தி வைத்து அவன் மூலமாக இன்றைக்கு ஜனங்களை கட்டுகிறார்கள். பல விதமான தீமைகளை ஏவி விடுகிறார்கள். சாத்தானால் கடுமையான முறையில் கட்டப்பட்டு இருந்த ஒரு மனிதனை குறித்து லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்த்தோம்னால் 29 வசனம் சொல்லுகிறது, நாங்கள் அநேக பேராய் இருக்கிறதினாலே எங்கள் பேர் லேகியோன் என்று அந்த பிசாசுகள் சொன்னது. லேகியோன் என்ற வார்த்தைக்கு 6000 என்று அர்த்தமாம். அந்த அசுத்த ஆவிகள் அவனை வெகு காலமாய் பிடித்திருந்தது. உலக பிரகாரமான இரும்பு சங்கிலினால் கட்டுகளை பிசாசுகளை அறுத்தாலும் அதைவிட கொடூரமான கட்டுக்குள் அதை கொண்டு சென்றது. அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு தனிமையானவனாய் பிரேதக்குழியின் அருகே கல்லறையின் மத்தியிலே வாழ்ந்து வந்தவன் தான். எத்தனை கொடூரமானவனாய் அவன் விளங்கி வந்தான் என்பதை இந்த வேதத்தின் வாயில் வாசிக்கிற பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் கர்த்தரோ தம்முடைய வார்த்தையினால் அந்த அசுத்த ஆவிகளை துரத்தினார். பிசாசின் மேல் பூரண அதிகாரமுடையவராய் இருந்தார். அவர் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவ குமாரன் என்று சொல்லி 1 யோவான் 3:8 சொல்கிறது. தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இறை மக்களே, ஆண்டவர் சொல்ல பிசாசின் மேலும் சத்துருவின் மேலும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி லூக்கா சுவிசேஷம் 10:19 சொல்கிறது. சிங்கத்தின் மேலும் விரிங்கிவன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் பழு சருப்பத்தையும் நிறுத்திவாய் என்று சொல்லி சங்கீதம் 91:18 சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, சாத்தானுடைய கட்டுகள் இன்றைக்கும் அநேக மக்களை இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்க அன்புக்கும் இல்லில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நம்ம பயப்படாத இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு மந்திர கட்டுகளை குறித்து பயப்படாதீர்கள் என்று சொல்லி தேவனுடைய காலவேளை நமக்கு நினைவுபடுத்துகிறார். உன்னதத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உலகத்திலே இருக்கிறவரும் உங்களில் இருக்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 4:4 சொல்கிறது. மந்திரவாதிகளோடு இருக்கும் குட்டிச்சாட்டங்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிற சர்வ வல்லமையுள்ளவர் ராஜாதி ராஜாவும் சேனைகள் கர்த்தருமாய் இருக்கிறார்கள். இறுதியாக ஒவ்வொரு மனிதனும் மரண கட்டுகள் அநேகரை இன்றைக்கு பிடித்துக் கொள்கிறது. அநேக மரணக்கட்டுகள் என்னை சுத்தி கொண்டது. துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது என்று சொல்லி சங்கீதக்காரர் 18ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். வேதத்தின் வாயிலாக பார்த்து இசைக்கியா என்ற ராஜாவை பாருங்கள். அவருடைய வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து, நீர் உமது வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்த நீ பிழைக்க மாட்டேன் என்று சொல்லி ஏசாயா 38ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்தின் வாயிலாக சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தர் மரண கட்டுகளை அவிழ்க்கிறவர். எசேக்கியா ராஜா கண்ணீரோடு தேவனுக்கு முன்பாக விண்ணப்பம் செய்த போது கர்த்தர் அந்த மரண கட்டுகளை அவிழ்த்து எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகளை நீடித்து கொடுத்தார். லாசருவை மரணக்கட்டுகள் சூழ்ந்து கொண்டன. லாசரு மரித்து 4 நாட்கள் ஆனது. கர்த்தர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஆனாலும் அவனுடைய சரீரம் முழுவதும் பிரேத சிலைகளால் கட்டப்பட்டு இருந்தது. அந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கும்படி செய்தார் என்று சொல்லி யோவான் 11:44 சொல்லுகிறது. பயங்களும் மரணத்தின் கட்டுகளும் பாதாளத்தின் வல்லமைகளும் இன்றைக்கும் நம் அனைவரோடும் போராடுகிறதாகத்தான் இருக்கிறது. அவையிலிருந்து விடுதலையை நாம் பெற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்க வேண்டும். அவர் மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை
தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி எபேசியர் 2:14 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரை மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், கல்லறை அவரை அடக்கி வை அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் நம்மோடு அருகில் வந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்து பயப்பட, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடு இருக்கிறவருமாக இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன் சொல்லி வெளிப்படுத்தல் 1:17 நமக்கு சொல்லுகிறது. மரண பயத்தை மேற்கொள்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையும் நமக்கு உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் சொல்லி 2 தீமோத்தேயு 1:7 வாயிலாக நமக்கு நினைவுபடுத்துகிறார். நாம் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. ஜெயம் கொண்ட இயேசு நம்மோடு இருக்கிறபடினால் மரணத்தின் முதுகெலும்பை தட்டி, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி வெற்றி முழக்கமிடும்படிக்கு செய்யும்படிக்கு அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் 1 கொரிந்தியர் 15:57 வாயிலாக நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். தாவீது சொன்னார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி சங்கீதம் 34:4 சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்மை விடுதலையாக்குகிற ஒரு நேரத்திற்குள் கடந்து கொள்ளும்படி செய்திருக்கிறார். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பதை பெற்ற இப்படிப்பட்ட கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கும்படிக்கு பூமிக்கு வந்த தேவகுமாரன் நம்முடைய எல்லா கட்டுகளில் இருந்து விடுதலையாக்குவார். விடுதலையாக்குகிற ஒரு ஊழியத்தையும் நமது கரங்களிலே தேவன் தந்திருக்கிறார். அதனாலதான் பாவக்கட்டிலே இருந்து முதலாவது நாம் விடுதலை பெற வேண்டும். 2வது பலவீனத்தின் கட்டுகளில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். சாத்தானுடைய கட்டிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். மரண கட்டிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதற்கு ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து அறிவிலை தான் வளர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு திருச்சபைகள் தபச காலத்தில் தேவ பிள்ளைகளை வேத வசனங்களை அதிகமாய் கொடுத்து இன்றைக்கு வெள்ளி சனி ஞாயிறு என்று சொல்லி எல்லா திருச்சபைகளும் பார்த்தாலும் பெரும்பாலான திருச்சபையிலே கன்வென்ஷன் நடக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆவியானவரே நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த விடுதலையின் ஊழியத்தை செய்யும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அந்த விடுதலையின் ஊழியம் தான் இந்த காலை வேளையிலே பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியத்தின் வாயிலாக அனுதினமும் காலையில ஏறெடுக்கப்பட குறுகிய நேரம் ஒரு 10 நிமிடம் செய்துதான். ஆனா கர்த்தருடைய வசனம் எங்கே அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்கிறார். இந்த 4 விதமான கட்டுகளிலே இருக்கிற மக்கள் விடுதலை பெற வேண்டும். அந்த 4 விதமான கட்டுகள் எந்த தேவ பிள்ளைகளும் தொடக்கூடாது என்று சொல்லி நாம் கருத்தாய் ஜெபிப்போம். அந்த ஆசீர்வாதத்தை வல்லமையாய் பெற்றுக்கொண்டு மகிமையின் ராஜாவை மீண்டும் நாமும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகள் நிறைவேறும் தலைகளை தாழ்த்தி இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மனிதனுடைய வாழ்க்கையில சுவாமி இப்படிப்பட்ட கட்டுகள் வரும் என்று சொல்லி வேதத்திலே அநேக உதாரணங்களை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறீங்க. என் ஆவியான தேவன் சொன்னப்பா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குன்றவர்களுக்கு காயங்களை கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களை விடுதலையையும் கட்டுவர்களை கட்டவர்களுக்கும் கோர வேண்டும் என்று சொல்லி அழைத்தவரே, அந்த அழைப்பிலே நாங்கள் சுவாமி உண்மையாக இருந்து ஆண்டவரை இன்றைக்கு சிறுமைப்பட்டிருக்கிற மக்கள் பாவ கட்டிலிருந்து விடுதலை உண்டாக்கவும், பலவீனத்தின் கட்டிலிருந்து விடுதலை உண்டாக்கவும், சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுதலை உண்டாக்கவும், ஆண்டவருடைய மரண கட்டிலிருந்து விடுதலை உண்டாக்கவும் நீர் எங்களையும் நீர் பயன்படுத்தி உம்முடைய ஊழியத்தை எங்கள் கரங்களிலிருந்து நீர் மேன்மைப்படுத்தும். உம்முடைய நிழலிலே நாங்கள் தங்கியிருக்க உதவி செய்ய இந்த வார்த்தைகளை இயேசு சுவாமி நாங்கள் அனுதினமும் தியானிக்க ஆண்டவரே அதில் உள்ள வார்த்தையின் வல்லமைகளை புரிந்து கொண்டு செயல்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய வேண்டுமாய் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.